ஏன் வரார் அப்படின்னா, பாகிஸ்தானோட பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து முப்படை தளபதிகள் உட்காந்துருக்குறாங்க, உளவுத்துறை இருக்குது, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்ட்டு மீட்டிங் மேலே மீட்டிங் போய்கிட்டே இருக்குது. அங்கே அந்த கண்டிஷனில் கூட உள்துறை அமைச்சர் வந்து இவருக்கு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குறாரு. 40 நிமிஷம் நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லியில். அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாடை எவ்வளவு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்திய பாஜக தலைமை நயினார் நாகேந்திரன் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 இந்த டிஎம்கேயை எப்படி பேக் பண்ணணும், அதாவது 137 இடங்களில் வெற்றி பெற்று நம்ம பேக் பண்ண போகிறோமா, 180 இடங்களில் வெற்றி பெற வேணுமா, 200 இடங்களில் வெற்றி பெற்று இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இந்த கூட்டணி வரத்துக்கு முன்னால் அவங்களுடைய மனநிலை, அதாவது தொண்டர்களுடைய மனநிலை, ஆதரவாளர்கள் மனநிலை, ஏடிஎம்கே சைட்லேயும் அதே மாதிரியான மனநிலை, இந்த கூட்டணி அமைந்த பிறகு இருக்கிற மனநிலை ரெண்டுக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்குது இப்போ. ஏன்னா அதெல்லாம் பழசெல்லாம் அவங்க மறந்தாச்சு. டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் இதை நம்ம பண்ணித்தான் ஆகணுங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு வரும். அதனால விஜய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சீமான் சேருவாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட் இருக்குது. இதெல்லாம் வந்து அதனால் டிஎம்கே வந்து நாங்கள் வந்து உடையாத கூட்டணி பலமாக இருக்கிறோம் சொன்னோன்னா அது வந்து அவங்களுடைய கனவை அதை அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கெஸ்டரை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகம் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகம் வர்ற அன்னைக்கு மே 2ஆம் தேதியே அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜே.பி. நட்டாவுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும்? ஃபென்டாஸ்டிக் கனெக்ஷன் ரெண்டுக்குமே. இன்ஃபேக்ட் நயினார் நாகேந்திரனுடைய தேர்வு ஆன பிறகு நீங்கள் பாருங்கள், என்ன ஒரு இணக்கமான சூழ்நிலை ரெண்டு கட்சிகளுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, கேக் ஆர்டர்ஸ் போட்டாங்க, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு. கூட்டணி ஆட்சி, கூட்டணி இது பண்ணுவோம், அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேக் ஆர்டர் போட்ட பிறகு என்ன பர்ஃபெக்டாக அவங்களுடைய மூவ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சட்டசபைக்குள்ளேயும் சரி சட்டசபைக்கு வெளியிலையும் சரி பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் வீக் தான் வீட்டில் வந்து விருந்தெல்லாம் இறால் மீனெல்லாம் வச்சு விருந்து வச்சார். நான் எல்லோரும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நேற்று முந்தா நாள் செங்கோட்டையன் சொல்கிறாரு, நான் அடிப்படை தொண்டனாகவே இருப்பேன் அப்படிங்கிறாரு. 200 இடத்துல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இந்த கூட்டணி எப்படி அந்த, அதாவது பேபி ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக ஆழமாக ஆலோசித்து அடி மேல் அடி எடுத்து வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து நட்டா வரார். அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு புது ஜோஷ் வந்திருக்கு. ஜோஷ் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு திடீர்னு ஒரு உத்வேகம் வந்திருக்கு. அந்த உத்வேகத்தை நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பல்வேறு பத்திரிகை பேட்டிகளில் பார்க்க முடியும். சட்டசபையில் லெஃப்ட் ரைட் வாங்குறதை பற்றி நம்ம பார்க்க முடியும். அப்பாவுவே அப்பேற்பட்ட வெளிகிரகத்திலேருந்து குதிச்சு அப்பாவும் இருக்கார் இல்லையா, சர்வ வல்லமை படைத்த சபாநாயகர், அவரே வந்து வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, கூனி குறுகி உட்காந்துருக்கிற வேண்டிய அளவுக்கு வந்து பிஜேபி மெம்பர்களும் ஏடிஎம்கே மெம்பர்களும் சட்டசபையில் அவங்களுடைய பிரதர்சனத்தை வச்சுட்டாங்க. நட்டா வராரு. நட்டா ஏன் வரார் அப்படின்னா ரொம்ப கிளியராக பாருங்கள், பாகிஸ்தானோட பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து முப்படை தளபதிகள் உட்காந்துருக்குறாங்க, உளவுத்துறை இருக்குது, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்ட்டு மீட்டிங் மேலே மீட்டிங் போய்கிட்டே இருக்குது. அங்கே அந்த கண்டிஷனில் கூட உள்துறை அமைச்சர் வந்து இவருக்கு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குறாரு. 40 நிமிஷம் நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லியில். அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாடை எவ்வளவு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு நாள் இருந்து அதுக்கு அடுத்த நாள் அவர் பிரதம மந்திரி பார்க்குறாரு. பிரதம மந்திரிக்கு வேலையே இல்லையா? ஆனால் பிரதம மந்திரி அரை மணி நேரம் உட்காந்து அவரோட பேசுகிறாருன்னா நீங்கள் வந்து அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவோ அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதாவது மத்திய பாஜக தலைமை நயினார் நாகேந்திரன் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 இந்த டிஎம்கேயை எப்படி பேக் பண்ணணும்,
அதாவது 137 இடங்களில் வெற்றி பெற்று நம்ம பேக் பண்ண போகிறோமா, 180 இடங்களில் வெற்றி பெற வேணுமா, 200 இடங்களில் வெற்றி பெற்று இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் நேற்றுக்கு வந்து அந்த ஏடிஎம்கே கூட்டத்தில் அந்த தீர்மானம், அதாவது எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் சிதறாமல் ஒருங்கிணைக்க நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த கண்டிஷனில் தான் அவர் இங்கே வராரு. அண்ணாமலை நேற்றுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நயினார் நாகேந்திரன் வந்து அவர் சொன்னார் இல்லையா, அவர் புயல் நான் தென்றல், அந்த தென்றல்ங்கிற வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மாவட்டம் தோறும் அவர் போகிறாரு. ஒரு மாதிரியான ஒரு எழுச்சி அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியறது. அதை எந்த விதமான, அதாவது இந்த கூட்டணி வரத்துக்கு முன்னால் அவங்களுடைய மனநிலை, அதாவது தொண்டர்களுடைய மனநிலை, ஆதரவாளர்கள் மனநிலை, ஏடிஎம்கே சைட்லேயும் அதே மாதிரியான மனநிலை, இந்த கூட்டணி அமைந்த பிறகு இருக்கிற மனநிலை ரெண்டுக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்குது இப்போது. ஏன்னா அதெல்லாம் பழசெல்லாம் அவங்க மறந்தாச்சு. கூட்டணி கட்சிகள் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு இன்னும் 2-3 பேரை கூட்டிகிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாமக வந்து ஒரு பிரிவு வந்து டிஎம்கே கூட போகலாமா அப்படின்றது, டிஎம்கே கூட போக முடியாது, ஏன்னா திருமாவளவன் மாட்டிக்கிட்டாருங்க. திருமாவளவனுக்கு வேறு வழியே கிடையாது. இன்னுமே ஏடிஎம்கே கிட்ட போகிறதுல அர்த்தம் கிடையாது. விஜய் கிட்ட போனோன்னா மானம் போயிடும். அதனால் பேசாமல் இவங்க கொடுக்குற 4 இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாமக இங்கே வர முடியாது. அதனால் ராமதாஸனுடைய கனவு பலிக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை ராமதாஸை கூட கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணியிலேயே தொடர சொல்லலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது தேமுதிக வந்து பாமகவை விட இன்னும் கொஞ்சம் பலமான கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து 2% தான் வாக்குகள் இருந்தாலும், இவங்களுக்கு 4-5% வாக்குகள் இருந்தாலும் கூட அவங்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பரவலான வாக்குகள் இருக்குது. அனைத்து தொகுதிகளிலையும் ஓரளவுக்கு பரவலான வாக்குகள் இருக்குது. 13,000லேருந்து 30,000 35,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் அட்வான்டேஜ். வேற பாமகவுக்கு அப்படி கிடையாது. பாமகவுக்கு வந்து மத்தியில் கொஞ்சம் இருக்குது, அதாவது விழுப்புரம் அந்த சைடில் கொஞ்சம் இருக்குது, வட மாநிலங்களில் கொஞ்சம் இருக்கே தவிர தெற்கு பகுதியிலலாம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. கிழக்கு பகுதியிலையும் கிடையவே, டெல்டாலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தேமுதிகவை உள்ளே கொண்டு வரதில் ஒரு மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5% டிஃபரன்ஸ் வரும். அவங்களுக்கு இருக்கிறது 2% தான் அப்படின்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது பரவலான அளவுக்கு வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்கும், இந்த கூட்டணிக்கு கிடைக்கும். அதாவது டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் இன்னும் சிதறாமல் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். நாம் தமிழர் கட்சி உள்ளே வருமா அப்படிங்கிறது தெரியாது. ப்ராபப்ளி விஜய் கட்சி கூட இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இணைந்தார்கள் கடைசியில், நான் சொல்கிறது நவம்பர்-டிசம்பருக்கு அப்புறம் இணைந்தார்கள்னு சொன்னேன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து எல்லா கட்சியிலையும் தொடர்பு இருக்குது, அவருக்கு பாஜக கூடயும் தொடர்பு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று திரட்டும் பண்ணி நீங்கள் பண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு இது போயிட்டுருக்கு. அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்குறாங்க. அந்த வேண்டுகோளை அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது விஜய் வந்து நான் தான் முதல்வர், அதுவும் அவர் குழந்தை, அனுபவம் இல்லை, புதிய கட்சி, எல்லாம் மரத்துக்கு மேலேருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறான், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. மதுரை ஏர்போர்ட்டு ரோடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 செருப்புகள் இருக்குது. இந்த மாதிரியாக இருக்கிற ஒரு கட்சி நாளைக்கு போக போக அவருக்கு அந்த புரிதல் வரும், அந்த மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் இதை நம்ம பண்ணித்தான் ஆகணுங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு வரும். அதனால் விஜய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சீமான் சேருவாரா அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் டவுட் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த மே மாதம் தான் எலெக்ஷன், ஏப்ரல் மாதம் இல்லைனா மே மாதம் எலெக்ஷன். மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தேர்தல் அறிவிக்கப்படும். மார்ச் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 11 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாலேயே நட்டா இங்கே வந்து 3 நாள் இருந்து பேச போகிறாருன்னு சொன்னேன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த கட்சி, இந்த கூட்டணி
ஒரு வலுவான கூட்டணியாக மாறி வருகிறது. அந்த தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிஜேபி அதிமுக அலையன்ஸ் எப்படி உருவானதோ அதே போல இன்னும் சில கட்சிகள் உள்ள வர இருக்கிறது. தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி அமையும். அந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஒரு மெகா கூட்டணியாக திமுகவை வீழ்த்தும் அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க. அப்போது வெளியில் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க? இது திமுக கூட்டணிக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வலுவாக இருந்துகிட்டு இருக்கோம். 234 தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எப்படி பார்ப்பது? எனக்கு வந்து 2 விஷயம் சொல்லணும். டிஎம்கே அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து எஃகு கோட்டை அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பயங்கரமாக ஆடி போயிருக்கு அடி மட்டத்தில். அதாவது அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி கூட அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய அந்த ஊழல் சரித்திரம். மூணாவது அவங்களுடைய பழைய சரித்திரம். அதாவது 2வது முறை அவங்க வந்து வெற்றி பெற்றதே கிடையாது அப்படிங்கிறது 3வது சமாச்சாரம். இந்த 3 ப்ளஸ் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதாவது மக்கள் திட்டங்கள் வந்து கரெக்டாக போய் சேரலை, எல்லா இடத்துலையுமே வந்து லீக்கேஜ் இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களாகட்டும், மினிஸ்டர்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேயர் பிரியாவுடைய அந்த ஒரு திமிர் பேச்சு, மேயர் பிரியா மட்டும்தான் திமிர் பேச்சு பேசினாங்களா? எல்லாருமே தான் அப்படி பேசுகிறீங்க. சேகர் பாபு, தாமோ அன்பரசன், மூத்த தலைவர் துரைமுருகன், உதயநிதி, மு.க. ஸ்டாலின் எல்லாருமே அதே மாதிரியான திமிரு பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து மக்களுக்கு மேலே ஒரு பயங்கரமான வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் டிஎம்கே வந்து நாங்கள் வந்து உடையாத கூட்டணி பலமாக இருக்கிறோம் சொன்னோன்னா அது வந்து அவங்களுடைய கனவை அதை அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கெஸ்டரை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இதுக்கு வரேன். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி அமைப்போன்ட்டு நேற்று கூட சொல்கிறாரு அப்படின்றீங்க. எனக்கு வந்து 2022 நவம்பர் 19 அவர் நாமக்கல்லில் என்ன பேசினார்? மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. 2024 யார் வந்தா அவங்களுக்கு? மன்சூர் அலிகான் வந்தார். அதுக்கப்புறமா எஸ்டிபிஐ அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி வந்துச்சு. ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. ஏன்னா அப்போது அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு, பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ஒரு நம்பகத்தன்மை வந்துருச்சு. மக்கள் பேசிக்கலி என்ன, தொண்டர்கள் என்ன ஆசைப்படுவாங்க, இடைநிலை கடைநிலை தலைவர்கள் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர் பதவி கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி சபையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை இருக்கும். இந்த ஆசை எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து கொள்கை இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் விட்டுருவாங்க. முதல்ல பாஜக கொடி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா முஸ்லீம் ஓட் போட மாட்டான் அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் இப்போ கிடையாது, போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாஜக கூட கூட்டணி வந்த பிறகு அந்த பழைய அந்த ரசாபாசம், அந்த பழைய கசப்பு உணர்வு அதெல்லாத்தையும் தள்ளி வச்சிடுறாங்க அவங்க. இந்த மீன் டைம் இவங்களுக்கு ஏன் அடிஷ்னலாக வரும் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி 20% இவங்க ப்ரூவ் பண்ண கட்சி, இது 11.5%, அதாவது கூட்டணி சேர்த்து 18%, 20 18 38% ஆயிடுறது. அதுவே ஒரு மிகப்பெரிய சதவீதமாக நம்ம பார்க்கணும். அது வந்து இதில் மத்திய தேர்தல், மக்களவை தேர்தலில், இதில் சட்டசபை தேர்தல் அப்படின்னு வரும்போது ஏடிஎம்கேக்கு இன்னொரு 5% 6% அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ ஆகும்? 43% ஆகிடும். 43% அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஹியூஜ் பர்சன்டேஜ் ஃபார் அ ஸ்மால் ஏரியா. அதாவது ஸ்டேட் அசம்பிளி ஏரியா வந்து சின்ன ஏரியா தானே. அதனால் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 33 இடங்கள் ஏடிஎம்கே எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள். அந்த பட்டியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வந்தது. 5000க்கு குறைவான தொகுதிகளில் லாஸ் ஆனது, 10,000 வாக்குகளுக்கு குறைவான தொகுதிகளில் லாஸ் ஆனது, 15,000 அப்படின்லாம் அந்த பட்டியல் போட்டிருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 33 இடங்களில் 3 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளில் அவங்க வந்து 33 தொகுதிகளை இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் அது கூடுதல் வாக்குகள் நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னோன்னா 180 இடத்துல நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க, 180 இடங்களில். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கேஸ்ட் கால்குலேஷன்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது
கூடுதலான கட்சிகள் வரணும். அவங்களும் அதே தான் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா இவங்களுக்கு, தேமுதிகவுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க மனசுலேயும் அந்த இது இருக்குது. நாலு ப்ராபபிலிட்டி அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் ப்ராபபிளி அவங்க வந்து பாஜக கிட்ட சொல்லி வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேமுதிகவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு ஒரு புதிய எண்ணம், சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆந்திர பிரதேசில் அண்ணாமலை நிற்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய். அந்த மாதிரியான எந்த முயற்சியும் நடக்கலை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஹவாலை யாரோ, அதாவது காற்று வாக்கில் போகிற போக்கில் யாரோ சொன்னாங்க. உடனே இங்கே இருக்கிற டிஎம்கே ஊடகங்கள்லாம் அதை வந்து விப்பப் பண்ணி பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மினிஸ்டராக உட்காத்தி வச்சு அவர் காயும் காலையும் கட்டி போடுற அளவுக்கு பாஜக புத்தி கட்டத்தனமாக இல்லை. அண்ணாமலையை எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்க போகிறது. ஏடிஎம்கே இந்த முறை மெகா கூட்டணியை கண்டிப்பாக அமைப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.